இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவர், ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள், 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம அதுவரை நிச்சயமா இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட அண்ணாமலையால் கொடுக்க முடியாது. அவர் கற்பனை நிச்சயமாக நடக்கவே நடக்காது என்பது ஊரறிந்த உண்மை. அவர் கற்பனையில் விழுந்து கொண்டிருக்கிறார் என்பது கட்டம். முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு. முதலமைச்சர் வர வழியில தளபதியை பொறுத்தமட்டும் தன் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தவர். ஆகவே எதையும் சந்திக்கிற ஆற்றலும் திறமையும் எங்க தலைவருக்கு இருக்கிறது. இந்த வெடிகுள்ளெல்லாம் ஒரு கால் தூசு கூட தொட முடியாது. பேசும்போது கூட முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு. நான் சொல்லவே இல்லை. ஒரே மேடையில் விவாதிக்க அண்ணாமலை தயாரா? நாங்கள் தயார். அறிவாலயத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அடங்கி மண்ணோடு மண்ணாக போனதுதான் கடந்த கால வரலாறு. எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிப்பேன் என்று கூறுகிறார்களோ, அவருடைய அழிவிற்கு தொடக்க புள்ளிதான் அது என்பது பொருள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த இயக்கத்தில் உள்ள தொண்டன் முதல் 2ஆம் கட்ட தலைவர்கள் வரை உணர்வால் பின்னி பிணைந்தவர்கள். தமிழ்நாட்டிலே பிறந்து, தமிழ்நாட்டிலே வளர்ந்து, தமிழ்நாட்டு அரசியலை கரைத்து குடித்தவர்கள். அவரை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த இயக்கத்திலே இருக்கின்ற தொண்டர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்தில் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கற்களை பிடுங்க முடியும்? இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தொட்டு 75 ஆண்டுகள் கடந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்ப்பதற்கு இன்னொருவர் பிறந்து வர வேண்டும். இவருடைய ஆணவ பேச்சிற்கு தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிருக பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பார். முதலில் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை அவர் மேற்கொள்ள வேண்டும். அவர் எங்கு நின்றாலும் தமிழ்நாட்டில் அவரை புறமுதுகோட்டோடு செய்ய திராவிட முன்னேற்ற கழக கடைகோடி தொண்டனை நிற்க வைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவரை மண்ணை கவ வைப்பார்.